தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை நீ விண்ணப்பம் பண்ணாமல் இருந்திருக்கலாம், மறந்துட்டு நினச்சிருக்கலாம், நான் விண்ணப்பம் பண்ண சரியான்னு தெரியல, என் விண்ணப்பம் கேட்டுச்சான்னு தெரியல. இப்போ விண்ணப்பம் பண்ணலாம். இந்த ரைட் நவ், இந்த இடத்துல இப்போ நீ இந்த வீடியோ பார்த்துருக்கலாம், இந்த செய்தி கேட்டுருக்க நீ, இந்த சபைகள் இருக்கிற நீ கேட்டுட்டு இருக்கலாம். இப்போ கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கிறவர், விசாரிக்கிறாரு. ஏன் மகளை என்கிட்ட முதலே சொல்லியிருக்கலாம்ல, ஏன் மகளை இவ்வளோ நாள் ஆயிடுச்சா அவர் விசாரிக்கிறார், ரொம்ப தாமதமாயிடுச்சா அவர் விசாரிக்கிறார். கண்ணீர் விடிச்சியா, புலம்புனியா, வேதனைப்பட்டியா? போதும் மகளே, போதும் மகனே, போதும். உன் வியாதிகள் இப்படி மறைந்து போகும், உன் கவலை மண்ணீர் மறைந்து போகும், உன் பாவம் மன்னிக்கப்படும், உன் துக்க நாள் மாறி போகும். உனக்கு விரோதமாக்க பில்லிசுனி கட்டுகள், செய்வனைகள், அந்தகாரர்கள், அசுத்த ஆவிகள், வியாதிகள், இருளின் அதிகாரம் உன்னோடு விலகி போகும், விலகி போகும், விலகி போகட்டும், விலகி போகும். நீ பாக்கியவானா, பாக்கியவதியை மாறு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வருது. நீ வேலை செய்யறது அவமானப்பட்டியா, அங்க உயர்த்தப்படுவே. உன்னை அவமானப்படுத்தினவங்க, உன்னை கேவலப்படுத்தினவங்க தேடியும் காணாதிருக்கும்படி கர்த்தர் உன் ஸ்தலங்களில் உன்னை உயர்த்தி வைக்க போறாரு. தொழிலர் புரட்சி, தொழிலர் மாற்றம், அடுத்த நிலைக்கு நீ மாறும்படி, அடுத்த நிலைக்கு நீ மாறும்படி கர்த்தர் தொழில வியாபாரத்தில் உனக்கு ஒரு மாற்றத்தை செய்ய விரும்புறாரு. ஐயோ, நான் கஷ்டத்தின் மத்தியில, நெருக்கத்தில் மத்தியில் இருக்கிறேன், என் எதிர்காலம் இருண்டு போயிடுமே, என் எதிர்கால வாழ்க்கை எப்படி புலம்புறியா? ஐயோ என் பிள்ளை, ஐயோ என் பையன், என் பிள்ளை, என் காரியம் எப்படி, அவங்க காரியத்தில் என்ன செய்வேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறியா? கேட்கிறாரு, உன் ஜெபத்தை விசாரிக்கிறாரு. நான் அவளுக்கு என்ன செய்யணும், நான் அவனுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு என்ன செய்யணும், உன் பிசினஸ்ல என்ன செய்யணும், உன் வேலையில என்ன செய்யணும், நீ வேலை செய்து என்ன செய்யணும், உனக்கு நான் என்ன செய்யணும், அவர் விசாரித்துக் கொண்டிருக்கிற அந்த கால்வில, ஐயாப்பா எனக்கு கர்ப்பத்தின் கனி கொடுங்கப்பா, எனக்கு கர்ப்பத்தின் கனியிலன்னு கேட்கிறியா? அவர் விசாரிக்கிறார். மகளே, உனக்கு என்ன குழந்தை வேணும், எப்படி வேணும், எப்படி பறக்கணும், எந்த மாதிரி வேணும், அவர் உன்னை விசாரிக்கிறவரா இருக்கிறாரு. நல்ல உணவு இல்லப்பா, என்ன சாப்பாடு சாப்பிட்ற, என்ன சாப்பாடு சாப்பிட்ற, என்ன வேலை வாய்ப்பு வேணும், என்ன தொழில் செய்ய விரும்புற, என்ன செய்ய விரும்புற, உன் எதிர்காலம் எப்படி இருக்கணும் கேட்கிறாரு. அவர் விசாரிக்கிறாரு. இப்ப விசாரிக்கிறார், உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும், உன் எதிர்காலம் எப்படி இருக்கணும், உன் தாய் எப்படி இருக்கணும், உன் தகப்பன் எப்படி இருக்கணும், உன் மனைவி எப்படி இருக்கணும், உன் கணவன் எப்படி இருக்கணும், உன் பிள்ளைகள் எப்படி இருக்கணும், உன் சபை எப்படி இருக்கணும், உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், உன் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், உன் பர்சனல் வாழ்க்கை எப்படி இருக்கணும். உறவுக மத்தியில, நண்பர்கள் மத்தியில கேளு, சொல்லு. அவர் விசாரித்து கொண்டிருக்கிறார். இப்போ அவர் காதை கூர்மையாக்கி, உபத்திரவப்பட்ட உபத்திரத்தை அற்பமான எண்ண மாட்டேன். எல்லாரும் ஒதுக்கி விட்டாங்களா, உன் ஜெபம் கேட்கப்படாதுன்னு சொன்னாங்களா, ஆண்டவர் கேட்க மாட்டாரு, உனக்கு பதில் தர மாட்டாரு சொன்னாரா? நான் கேட்க வந்திருக்கிறேன், நான் கேட்கிறேன். என் செவிகள் திறந்தனவா இருக்குது. இங்க ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்துக்கும், இப்ப ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்துக்கும் என் செவிகள் திறந்தனவா இருக்குது, என் செவிகள் திறந்தனவா இருக்கு. நீ பெற்றுக்கொள்னு சொல்றாரு. நீ ஜெபித்த ஜெபம் உன் மடியில போடப்படுது, உன் மடியில போடப்படுது. யூ ரிசீவ்டு, நீ பெற்றுக்கொள்ளு, கரமேந்தி பெற்றுக்கொள்ளு, உன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளு. கர்த்தருடைய ஆவியை உன் மடியில போடுறாரு, உன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளு. ரஷா பாபா நீ கலாபா நீனவா, என் ஆண்டு சொல்றாரு, நான் வாக்கு மாறாதவர், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என் ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதம் திறக்கப்படுது, எல்லா கர்ப்பத்தின் நீர்களும் திறக்கப்படுது, கர்ப்பத்தின் அடைத்திருக்க வாயுகள் திறக்கப்படுது இயேசுவின் நாமத்தினால. ரஷபலபா, கர்ப்பம் தரிப்பிக்க முடியாத தடைகள் இயேசுவின் நாமத்தினால விலகி போகுது. எல்லா வாய்களும் வித்துக்கள் ஆசீர்வதிக்கப்படுது, வித்துக்கள் உயிர் பெறுகிறார்கள், உயிர் பெறுகிறது இயேசுவின் நாமத்தில், உயிர் பெறுகிறது. பலவீனம் மறைந்து போகிறது. உன்னை பலவீனப்படுத்துகிற வியாதியின் ஆவிகள் உன் சரீரங்களை விட்டு உன் குடும்பத்தில் விலகி போகிறது. உன்னை ஆலை செய்த பலவீனத்தின் ஆவிகள், சத்ருவின் கிரிகள், மந்திர தந்திர பில்லிசுனி கட்டுகளை கர்த்தர் விசாரிக்கிறார். ஐயோ, நான் கட்டப்பட்டவனாகிறேன், நான் பிசாசின் பிடியில் இருக்கிறேன், நான் செய்வன கோளாறுல இருக்கிறேன், நான் வேதனையில் இருக்கிறேன், என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் வேதம் வாசிக்க முடியல, ஊழியம் செய்ய முடியல, தேவனுடைய ஐக்கியப்பட முடியல, ஐயோ நான் தேவனுடைய நாமத்தை உயர்த்த முடியல, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன். உன் குரல் கேட்கப்பட்டது. அவர் விசாரிச்சு விட்டாரு. இப்ப பதில் நேரம்,
விசாரிச்சு சொல்றாரு, நீ பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள். உன் துக்க நாள் முடிந்தது, உன் துக்க நாள் முடிந்தது, உன் துக்க நாள் முடிந்தது. நீ சமாதான உடன்படிக்கை பண்ணு, சமாதான உடன்படிக்கை பண்ணு. உன் கண்ணீர் துடைக்கப்படும், உன் பாரம் விலகும், வேதனை வீரும், எல்லாம் மாறும். கர்த்தர் புதிய காரியத்தை செய்வாரு. புதிய உன்னை நேசிக்கிற ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, வேதத்தின்படி ஒரு வார்த்தையாகிலும் அழிந்து போகாது. வானம் பூமி அழிந்து போகும், என் வார்த்தைகள் அழிந்து போகாது சொன்னார். அதைதான் பேதுரு சொல்லுகிறான். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் சொன்ன வார்த்தை தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அவர் இந்த நாளில் ஒன்று விசாரிக்கிறார், உன் நீதியை விளங்க பண்ணுவார். ஒருவேளை நீ அநீதி செய்யாதவனாக இருந்திருக்கலாம், உண்மையில் பழி சொல் வந்திருக்கலாம். கர்த்தர் நீதி செய்ய போறாரு, உனக்கா நீதி செய்ய போறாரு. உனக்கு ஒரு நீதி கடந்து வருகிறது, உனக்கு ஒரு நீதி கடந்து ஒரு அவமான சொல் ஒன்று விலகி போகிறது. உன்னைக்கு உண்டான அவமான சொல்கள், பழி சொல்கள் உன்னை விட்டு விலகி போக போது. கர்த்தர் உனக்காக உன்னை குற்றப்படுத்திய இடத்துல விசாரிக்கிறவராயிருக்கிறார். உன்னை அவமானப்படுத்தல் விசாரிக்கிறவர், உன் ஆசிரத்தை தேடி கொண்டு வர விசாரிக்கிறவர், உன்னை தாழ்மைப்படுத்தல் விசாரிக்கிறவர், உன் தொழில இடைச்சல் பண்ணவங்கள, உன் வேலை இடத்துல தொழில் பண்ணவங்களே அவர் விசாரிக்கிறவரா இருக்கிறாரு. உன் பிள்ளைகளை குறித்து விசாரிக்கிறார், உன் தாய் தகப்பனை குறித்து விசாரிக்கிறார். அவர் விசாரிக்கிறவனால உன் கவலையில் அவற்றை வச்சிரு. காரணம், கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களிலே உன் மேல ஆசீர்வாதத்தின் வாய்க்கால திறக்கிறார். ஆமென். அது ரெகபத்தை போல அது திறக்கப்படுகிறது. ஒளிப்பிடத்தின் புதையல் உனக்கு கொடுக்கிறார், ஒளிப்பிடத்தின் புதையல் உனக்கு தொழிலாள். வானத்தின் பொக்கிஷங்களை, நன்மையான ஆசீர்வாதங்களை திறக்கிறார். உன் ஆசீர்வாத தடை விலகி, உன் குடும்பத்தின் தரித்திரம் விலகி போகிறது, கடன் பிரச்சனை விலகி போகிறது. உன்னை அவமானப்படுத்தினவர்களை உன்னை அற்பமாக எண்ணிற்கு முன்பாக உன்னை கம்பீரிக்க பண்ணுகிறார். உன் துக்க நாள் முடிந்தது. சமாந்தி தேவன் சாத்தான் உங்கள் காலுக்குள்ள நசுக்கி போடுகிறார். நீ சமாத்தோடு நன்மை பெற்றுக்கொள். கர்த்தர் பலத்த காரியத்தை இந்த காலில் உனக்காய் செய்கிறார். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். யூ ரிசீவ்ட். நீ பெற்றுக்கொள். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஆசிரியருக்கு நல்ல கால விளக்க நன்றி. இந்த நல்ல காலம் யாரும் இல்லை, எங்களை விசாரிக்கிறவராய் ஆண்டவர் வந்தீர். அவர் எங்களை விசாரிக்கிறவர் என்று சொல்லி நீர் எங்களை விசாரிக்கிறவர் எங்களோடு பேசினீர். இந்த அருமையான செய்திக்கு நன்றி. செய்தி கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும், செய்தி கேட்க போற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. யாவர் மேலும் தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வரத்தையும் கனத்தையும் மகிமையும் எல்லையில்லாத பெரும்பு வாழும் நித்திய ஜீவன் கொடுத்து மகா பரிசுத்த வரைக்கும் ஆயத்தமாக்க வேண்டும் சொல்லி எங்களுக்காக வந்து மரித்து உயிர்த்து இன்றும் ஜெபிக்கிற மீட்பெரும் இரட்சகரமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் தந்த நல்ல பிதாவே. ஆமென்.